So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் காந்திபுரம்க்கு முன்னாடி guys. ஸோ இப்போ தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வந்து கிடச்சிருச்சு. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். அவங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க அந்த மாதிரி செய்யணும்னு. ஸோ அது கண்டிப்பாக செய்வோம். அது கொஞ்சம் சஸ்பென்ஸில் இருக்கட்டும். பட்டு ரொம்ப நல்ல ஆள் கிடச்சாங்க இன்றைக்கி. அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு அளவுக்கு திங்க் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஸோ அவங்க சொன்னது நான் கண்டிப்பாக செய்வேன். அது இல்லாமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சா வைங்க ஓரளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கிடச்சாலும் வைங்க அது ஒரு ஹாப்பினஸ் வேறு லெவல் காய்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் முயற்சி நிறைய செய்யணும். அப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபேமஸ் ஆகணும்ல காய்ஸ். இன்றைக்கி வந்து அவங்க கிடைச்சனால எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் காய்ஸ். ரொம்ப நல்ல ஆள் கிடச்சாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ளைஓவருக்கு கீழே இந்த பார்ப்போம் காய்ஸ் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு. இன்றைக்கி டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் காய்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கே டிராஃபிக் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரோடு எம்டியாக தான் இருக்குது காய்ஸ். கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே ரோடு எம்டியாக தான் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிச்சுன்னா இங்கே கொஞ்சம் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணுற மாதிரி எனர்ஜி கிடைக்கும் காய்ஸ். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம காந்திபுரம் இந்த கிளம்பிட்டு இருக்கோம்ல காய்ஸ். நேராக சக்தி ரோடு தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்ப்போம் காய்ஸ் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, என்ன ரோடு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் காய்ஸ். ஸோ மேலே இருந்தால் போனால் ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம். ஆனால் கீழே என்ன போனால் டிராஃபிக் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து அது டிராஃபிக் பார்க்குறதுக்காக தான் நான் கீழே வந்திருக்கேன் காய்ஸ். ஸோ நல்லா டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி சக்தி ரோடு அன்னூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் காய்ஸ். முடிஞ்சால் அன்னூர் வரைக்கும் போகல, இல்லைன்னா அங்கேயே யூட்டர்ன் அடிச்சிடலாம். அது இல்லாமல் நான் லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன் காய்ஸ். இப்போது சாப்பிட்டு காலையிலேருந்தா கொஞ்சம் வேலையாக இருந்தது. அதுக்கடுத்து சாப்பிட்டு இப்போ தான் கிளம்பிகிட்டே இருக்கேன் காய்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரோசோன் மால்கிட்ட கணபதி ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஆனால் இந்த டிராஃபிக் வந்து ரொம்ப நேரமாக டிராஃபிக் வந்து ஓடிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ரோசன் மால் க்ராஸ் பண்ணிடுவோம். பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கார் மியூசியம் வந்து போயிட்டு வரலான்னு. ஸோ நாளைக்கு சண்டே காய்ஸ். கார் மியூசியம் ட்ரை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு சான்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எந்த வேலைன்னாலும் சீக்கிரம் முடிச்சிடுவேன். அதுக்கடுத்து வந்து பிளானிங் வந்து இது பண்ணிக்கலாம் காய்ஸ். ஏன்னா காலையில் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் காய்ஸ் வீட்டில். அது இல்லாமல் ஷாப்புக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ கடைக்கு போனால் ஏதோ வேலை நிறையவே இருக்கும் அப்புறம். ஸோ முடிஞ்சால் வந்து நாம் நாளைக்கு கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுவோம். ஆஃப்டர் 2 o'clock அந்த டைமிங் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கார் மியூசியம் வந்து ட்ரை பண்ணிட்டு வருவோம் காய்ஸ். எல்லாம் கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம் காய்ஸ். நான் இப்போ வந்து பின்னாடி பார்த்தேன் ஒரு லேடி வந்து புல்லட்டு ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ ஒரு பொண்ணு தான் செம்ம ஸ்பீடாக வராங்க காய்ஸ். செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வராங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் காய்ஸ். என்னடா ஒரு பொண்ணு அப்படி ஓட்டிகிட்டு போகுது. அதோ காய்ஸ் முன்னாடி போயிட்டாங்க இப்போது. ஸோ அந்த பொண்ணை பார்த்தா வந்து பார்த்த பையன் மாதிரி தான் தெரிஞ்சுது. பின்னாடியில் திடீர்னு என் பக்கத்துலேருந்து தான் போனாங்களா. நான் ஒரு பையன் தான் ஓட்டிகிட்டு இருக்கான்னு நினச்சேன். ஆனால் ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு இருக்கு. சரி செம்மையாக ஓட்டிகிட்டு ஓடுறாங்க. அது இல்லாமல் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து டிச்சு செஞ்சிட்டாங்க காய்ஸ். ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே செஞ்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க காய்ஸ். இந்த ரோடு வந்து அது வரைக்கும் வரும். அது இல்லாமல் அந்த பக்கம் சேம் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து இன்னும் இப்போது வந்து கன்ஃபார்ம் கிடையாது காய்ஸ். இந்த ரோடு இப்போவே வந்து கட் பண்ணி இந்த ரோடு மரம் எல்லாம் கட் பண்ணி
அகலம் பண்ணிடுவாங்க. இப்போது கிடையாது, இருக்கலாம் இல்லாமல் போகலாம், தெரில காய்ஸ் கரெக்டாக. ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஸ்டன்ஸ் இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் நல்லா தோண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து டிச்சு எங்கே இருந்ததுன்னு தெரில காய்ஸ். ஆனால் இப்போ அந்த கம்பம் வரைக்கும் இருக்குது பாருங்கள் காய்ஸ். ஃபுல்லாக டிச்சு எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் 2 சைட்லையும் டிச்சு போட்டாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 மரம் இருந்தது, எல்லாம் வெட்டி ஆயிடுச்சு காய்ஸ். இங்கே இருந்த மரம் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஐயோ இங்கே இருப்பாங்க இந்நேரம். இங்கே ஒரு மரம் கட் ஆகிருக்கு காய்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு மரம் வெட்டியிருக்காங்க. ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா மரம் வெட்டிட்டாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா மரம் வெட்டிட்டாங்க காய்ஸ். ஐயோ ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே வர்றதுக்கு காய்ஸ். பாருங்கள் ட்ரக்காக வந்து கொண்டு போவாங்க காய்ஸ். காய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சுத்தமாக காய்ஸ் அங்கே மரமே இல்லை இப்போது காய்ஸ். இந்த இடம் வந்து எதுக்கு க்ளீன் பண்ணாங்கன்னே தெரில. தண்ணி போகணும் அதுக்காக க்ளீன் பண்ணாங்களா இல்லை வேறு விஷயமாக க்ளீன் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் காய்ஸ். இங்கே என்ன போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது காய்ஸ். இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அங்கே வந்து குப்பை தான் காய்ஸ், ஃபுல்லாக குப்பையாக இருக்குது மேலே. அது இல்லாமல் இங்கே க்ளீன் பண்ணாங்க எதுக்குன்னு தெரில. ஏன்னா இப்போ என்ன போடுறாங்க அது கூட தெரிய மாட்டேங்குது காய்ஸ் கரெக்டாக. காய்ஸ் நம்ம அன்னூர் வரைக்கும் போகணும், திரும்பி ரிட்டர்ன் தான் போயிட்டு இருக்கோம். சன்செட் வேறு ஆயிடுச்சு காய்ஸ். ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா வைங்க சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து வியூ இருக்கணும் அந்த டைமு. சன்செட் ஆகிற நேரம் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் இருந்தால் வைங்க வேறு லெவல் வியூ கிடைக்கும் காய்ஸ். ஆல்மோஸ்ட் இருட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஃபோன் நல்லா சார்ஜ் போட்டேன் காய்ஸ். ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி விட்டேன். ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன், அவங்கக்கிட்ட வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ திரும்பி கிளம்பிட்டோம் காய்ஸ். அது இல்லாமல் பாருங்க காய்ஸ், மரம் வெட்டினதுனால இது இங்கே வந்து எதுவுமே எனக்கு சுத்தமாக என்னென்னு தெரில. ஃபுல்லாக மரம் வெட்டிட்டாங்க காய்ஸ். இப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே எப்போவுமே மரம் இருக்கும், ஆனால் இன்றைக்கி வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டாங்க எல்லாமே. ஸோ நம்ம நேச்சர் வியூவே வந்து இல்லை காய்ஸ். பாருங்க காய்ஸ் எவ்வளோ பெரிய மரம் வெட்டியிருக்காங்கன்னு. இங்கே ஃபுல்லாக வெட்டிட்டாங்க காய்ஸ். ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போவுமே இந்த இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்கும், இப்போ எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ வரப்போகிற டைமில் பார்த்திங்கன்னா இது எல்லா மரம் வெட்டிடுவாங்க. காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காந்திபுரம் வரைக்கும் ரீச் ஆகிட்டோம். அது இல்லாமல் பெட்ரோல் வந்து ஊற்றவே இல்லை வண்டியில். ஸோ ஃபஸ்ட்டு காந்திபுரம் ரிட்ஜு கீழே போய் நம்ம பெட்ரோல் பம்ப் போயிடலாம் காய்ஸ். காய்ஸ் எப்போவுமே இந்த காந்திபுரம்க்கு கீழே ஃப்ளைஓவர் கீழே வந்தாலே வைங்க இந்த டிராஃபிக்கு, அது இல்லாமல் இந்த சிக்னல் மெயின். இந்த சிக்னலு வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அல்டிமேட் வேறு லெவல் காய்ஸ். இந்த சிக்னலு அதுக்கடுத்து இன்னொரு சிக்னலு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியது வந்துடும் காய்ஸ். அங்கே எங்கே எந்த பக்கம் அவரா? நான் பஸ்ஸு டேர்னிங் பண்ணதா இல்லையான்னு தெரில. ஓகே நம்ம நம்பர் வந்துச்சு. 500 ரூபாய்க்கு ஐயா. 4.94 மீன்ஸ் 5 லிட்டருக்கு பக்கத்தில் வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride.
ஓ